அனைத்து மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா ஏஒய் திட்டத்தில் 35 கிலோ அரிசி தர ரேஷன் கார்டு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை வந்து எல்லா மாற்றுத்திறனாளிக்கும் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அப்புறம் 2016 மாற்றுத்திறனாளிகள் உரிமைச் சட்டத்தின் பிரகாரம் மாற்றுத்திறனாளி அனைவருக்கும் தடையற்ற சூழல் உருவாக்க வேண்டும் அப்படின்னு ஐநா சபை வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. இந்த அறிக்கை வந்து கிட்டத்தட்ட 2016 இப்போ 2024 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 8 வருஷம் கடந்தாச்சு. இன்னும் தடையற்ற சூழல் இன்னும் பழைய இடத்துல இருக்கத்தான் செய்யுது. நம்ம மாற்றுத்திறனாளிகளை அணுகக்கூடிய வங்கிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் சில இடத்துல வந்து இன்னும் தடையற்ற சூழல் அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்குது. இந்த தடையற்ற சூழலில் வந்து முதல்ல சரி செஞ்சால் தான் மாற்றுத்திறனாளிகள் ஈஸியாக போயிட்டு வரதுக்கு கிடைக்கும். அப்புறம் இரண்டாவது பிரதானமாக பார்த்திங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் கிராம பகுதியில் வசிக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை வழங்கப்படுது. இந்த 100 நாள் வேலையை வந்து 150 நாளாக நாங்கள் கோரிக்கை வச்சு கொஞ்சம் நாள் ஆகுது. இதையும் வந்து அரசாங்கம் கண்காணித்து இன்னும் கொஞ்சம் மாற்றி விடணும். மத்திய நிதிநிலை அறிக்கை இப்போ தாக்கல் பண்ண போகிறாங்க. சிறு குறு உற்பத்தியாளர்களுக்கு தேவையான சலுகைகளையுமே அறிவிப்புகளையும் கொடுக்கணும்னு இருக்கோம். கொரோனா காலத்தில் வந்து நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறோம். பல சலுகைகள் எடுத்துட்டாங்க. பெரிய கார்ப்பரேட் முதலாளிக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய சலுகைகளை மட்டும் அவங்க அறிவிச்சிட்டு வராங்க. உதாரணத்துக்கு சொன்னோன்னா, ஏற்றுமதியாளர்களுக்கு 5% வட்டி மானியம் கொடுக்குறாங்க. சாதாரணமான சிறு குறு உற்பத்தியாளர்களுக்கு எந்த சலுகையும் இல்லை. அதே 12% வட்டி, 13% வட்டி இவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும். ஏற்றுமதி பெரிய ஏற்றுமதியாளர்கள் மட்டும்தான் இந்த தொழிலை இது பண்ணுறாங்களா? இந்த நாட்டை காப்பாற்றுறாங்க. நாங்கள் எத்தனை வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், எத்தனை வரிகளை கொடுக்குறோம்? நாங்கள் இந்த மத்திய நிதி நிலைமை அறிக்கையில் சிறு குறு உற்பத்தியாளர்களுக்கும் அந்த வட்டி மானியம் வேணும். ரெண்டாவது வந்து தனிநபரும் கம்பெனியோட வருமான வகுப்பிலிருந்து தள்ளுபடி வேணும். மூணாவது வங்கி நடவடிக்கைகளிலிருந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு வந்து சிறு குறு உற்பத்தியாளர்கள் மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை தள்ளி வைக்கணும்னு கேட்டுக்கொள்ளுங்க. திருப்பூர் அப்படின்னாவே கிட்டத்தட்ட வந்து பனியன் தொழில்னால் வந்து உலக அளவில் ஒரு பேரும் புகழ் பெற்றிருக்குங்க. 15 லட்சம் பேருடைய வாழ்வாதாரம் உள்ள ஊர் இந்த ஊருங்க. இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பனியன் ஆடையை தான் மெயினாக நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா 90% வந்து சிறு குறு நடுத்தர தொழில் சேர்ந்து செய்கிறோம். பல ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறு குறு நடுத்தர தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அரசுடைய பார்வைக்கு முழுமையாக போய் சேரல அப்படின்னு மாதிரி சொல்லணும். ஏன் அப்படின்னா 50% வந்து சிறு குறு நடுத்தர தொழில் வந்து திருப்பூரில் வந்து செய்ய முடியாமல் தொழில் விட்டு வெளியே போயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா நிதி நெருக்கடி, ஆர்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைவான ஆர்டர்கள், இப்படி மாதிரி பெரிய பல்வேறு பிரச்சனைகளை வந்து தொழில் வந்து 50% வெளியே போயிட்டாங்க. இன்றைக்கி திருப்பூரில் செயல்பட்டு இருக்குது அப்படின்னாவே கார்ப்பரேட் செக்டார் மட்டும்தான் பெரிய நிறுவனங்கள் தான் ஓடிட்டுருக்காங்க. சிறிய நிறுவனங்கள் வந்து தொழில் செய்ய முடியாத ஒரு அவலநிலையில் இருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மத்திய அரசுடைய நேரடியான சலுகைகள் வந்து எங்கள் தொழிலுக்கு கிடைக்கலைங்க. மத்திய அரசு சலுகை எல்லாமே வந்து கார்ப்பரேட் லெவலில் தான் போய் சேர்ந்தது. எங்களுக்கு வந்து நடுத்தரமான இருக்கிற சிறு குறு நடுத்தர தொழிலுக்கு வந்து மத்திய அரசு தனி கவனம் செலுத்தணும். இந்த பட்ஜெட்டில் வந்து கண்டிப்பாக சிறப்பு சலுகைகள் வழங்கணுங்க. நிதி அடிப்படையில் வரி, அதாவது நம்மளுக்கு வந்து தொழில் ஈஸியாக செய்கிற மாதிரி ரா மெட்டீரியல் வந்து எல்லாமே வந்து சலுகை அடிப்படையில் வந்து இந்த நிதியில் ஒரு பெரிய சிறப்பு திட்டம் வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம்.